11ஆம் வகுப்பு இயற்பியல் ஃபஸ்ட் லெசனில் 1.5 பார்க்கலாம். நீளம், நீளத்தை அளவிடுதல். இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் அப்படின்னு சொல்கிறோம். 2 புள்ளி இருக்குது அப்படின்னா அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு தான் என்னென்னு சொல்கிறோம், நீளம் அப்படியே சொல்கிறோம். நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ரேடியன் அப்படின்னா என்னன்னா வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான, ரேடியன் அப்படின்னா வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன். அதாவது வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்துச்சுன்னா அது ரேடியன், அதுவே கோளத்தின் மையத்தில் ஏற்படுத்துச்சுன்னா அது ஸ்ட்ரேடியன். ஸோ ரேடியன் அப்படிங்கிறது வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் வட்டத்தோட மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன். அதே ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது ஆரத்தின் வர்க்கத்திற்கு சமமான பரப்பு உடைய கோளப்பரப்பின் மீது ஏற்படுத்தக்கூடியது தான். அந்த கோளப்பரப்பின் ஒரு பகுதி கோளத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் திண்மக்கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன். இது தலைக்கோணம், இது திண்மக்கோணம். தலைக்கோணம்னா தலையோட பாட்டை ரேடியோவில் கேட்போன்னு சொல்லியிருக்கோம். திண்மக்கோணம்னா திம்மன்னு ஸ்ட்ரேடியத்தில் ஆடுவோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதனால ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது 10⁻⁻5 மீட்டர் முதல் 10⁻2 மீட்டர் வரையிலான தொலைவுகளை நேரடி முறையில் அளக்க முடியும். அதாவது 10⁻⁻5லிருந்து 10⁻2 வரையிலான 10⁻⁻5 மீட்டர்லேருந்து 10⁻2 மீட்டர் வரையிலான தொலைவுகளை நேரடி முறையில் அளக்க முடியும். அதாவது எந்த மீட்டர் வரையிலான தொலைவுகளை நேரடி முறையில் அளக்க முடியும்னா 10⁻⁻5லிருந்து 10⁻2 மீட்டர் வரையிலான தொலைவுகளை மட்டும்தான் நேரடி முறையில் அளக்க முடியும். 1 மீட்டர் அளவுகோலை கொண்டு 10⁻3 மீட்டர் முதல் 1 மீட்டர் வரையிலான தொலைவை அளக்க முடியும். அதாவது 1 மீட்டர் அளவுகோல் இருக்கும் இல்லையா, 1 மீட்டர் ஸ்கேல். ஸோ அதை வச்சு 10⁻3 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரையிலான தொலைவை அளக்க முடியும். வெர்னியர் அளவியை கொண்டு 10⁻4 மீட்டர் வரையிலான தொலைவையும், அதுவே திருகு அளவியை வச்சு 10⁻5 மீட்டர் வரையிலான தொலைவையும் அளக்க முடியும். 10⁻5 மீட்டர்லேருந்து 10⁻2 மீட்டர் வரையிலான தொலைவுகளை நேரடி முறையில் அளக்க முடியும். 1 மீட்டர் அளவுகோலை வச்சு 10⁻3 மீட்டர் முதல் 1 மீட்டர் வரையிலான தொலைவை அளக்கலாம். வெர்னியர் அளவியை வச்சு 10⁻4 மீட்டர் வரையிலான தொலைவையும், திருகு அளவியை கொண்டு 10⁻5 மீட்டர் வரையிலான தொலைவையும் அளக்க முடியும். அணு மற்றும் வானியல் தொலைவுகளை மேற்கூறிய எந்த ஒரு நேரடியான முறையிலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது. ஸோ அதை அளக்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ், அதாவது 10⁻1 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், டெகா. அதாவது இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸில் வரும், அந்த சைடு ஃபுல்லாக மைனஸில் வரும். ஓகேங்களா? 10⁻1 டெகா. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டெகா அப்படின்னா ஒரு பையன் அப்படின்னும், டெசி அப்படின்னா ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டெகா அப்படின்னா அந்த பையன் எப்பயுமே கிளாஸ்லேயே ஃபஸ்ட் நம்பர் 1 தான். அதே மாதிரி அந்த பொண்ணும் எப்பயுமே கிளாஸ்லேயே ஃபஸ்ட் நம்பர் 1 தான். ஸோ அப்போது ஆனால் பையன் அப்படின்னா மிகையாக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ +1. பொண்ணு அப்படின்னா குறையாக சொல்லுவாங்க இல்லையா, ஸோ -1. 10⁻2 அப்படின்னா ஹெக்டோ. அதே 10⁻2னா சென்டி. 10⁻2 அப்படின்னா இப்போ ஹக் அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தர் தான் ஹக் பண்ண முடியும், ஒரே ஆளால் ஹக் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அம்மா குழந்தைய, ஸோ அப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை ஹக் பண்ணுறது, அப்போ 2. இப்போ 10⁻2 அப்படின்னா சென்டி. ஒரு 2 சென்டாவது இடம் வாங்கணும், ஆனால் அது ஒரு குறையாக இருக்குது அப்படின்னால -2. 10⁻3. 10⁻3ங்கிறது எப்பயுமே நான் அரிசி வாங்கும் பொழுது 3 கிலோ தான் எங்கள் வீட்டுக்கு வாங்குவேன். ஸோ அப்போ கிலோ அப்படின்னா அந்த 3ங்கிறது தான் ஞாபகம் வரும். ஸோ 10⁻3. அடுத்தது 10⁻−3 அப்படிங்கிறது மில்லி. கிலோ அப்படின்னா பெருசு இல்லையா, அப்போ ப்ளஸில். மில்லி அப்படிங்கிறது சின்னது அப்படிங்கிறதுனால மைனஸில். மில்லி அப்படின்னா மில்லி அப்படிங்கிறத கூட்டும் போதே நமக்கு 3 கிடைக்கும். ஸோ மைனஸ். அடுத்தது 10⁻6 அப்படின்னா மெகா. 6 மணிக்கெல்லாம் மெகா சீரியல் போட்டுருவாங்க நம்ம வச்சுக்கலாம். அது குடும்பத்தார்களுக்கு ஒரு ப்ளஸ் தானே, அவங்க பாட்டு உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ 10⁻6 மெகா அப்படிங்கிறது. 10⁻−6 மேக்ரோ அப்படிங்கிறது, அதாவது மைக்கில் 6 மணி ஆச்சுனாவே கத்திகிட்டே இருப்பாங்க, அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ குறை மைனஸ். அடுத்தது 10⁻9 அப்படின்னா ஜிகா.
அந்த நவகிரகங்கள் சாமிக்கெல்லாம் வந்து ஜிகு ஜிகுன்னு அந்த ஒரு பட்டு துணியால் வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 10⁻9 அப்படின்னா ஜிகா. அதே 10⁻9 அப்படின்னா நானோ அப்படிங்கிறது நயனோ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நயன். நோ அப்படின்னா அது வந்து ஒரு எதிர்மறை இல்லையா, நோ இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ மைனஸ். டெரா அப்படின்னா 12 மணிக்கெல்லாம் தூக்கத்துலேருந்து யாராவது எழுப்பிட்டாங்க என்ன அப்படின்னா என்ன ஆகிடுவோம், நம்ம ரொம்ப டெரர் ஆகிடுவோம். ஸோ டெரா. 10⁻12. ஸோ 12 மணிக்கெல்லாம் பிக் பாஸ் பார்த்துட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு குறை. ஸோ -12 அப்படின்னா பிஸ்கோ. 10⁻15 அப்படின்னா பீட்டா. பீட்டா அப்படின்னா அதாவது 10வது வகுப்பு படிக்கும் பொழுது 15 வயசு ஆகும் இல்லையா, அப்போல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிட் அடிப்பாங்க. ஸோ இப்போ பீட்டா பிட். 10⁻15 ஃபெம்டோ. அப்போ அந்த 10வது படிக்கும்போது 15 வயசில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பொம்முவாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு குறை தானே. ஸோ -15. 10⁻18 எக்ஸா. இப்போ 10⁻18 அப்படின்னா 18லலாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸஸாக நிறைய இதை கற்றுப்போம். ஸோ 10⁻18. 10⁻−18. 18 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களாம் ஆட்டோ ஓட்ட முடியாது. ஸோ அப்படிங்கிறது ஒரு குறை தானே. ஸோ -18. அடுத்தது 10⁻21 ஜீட்டா. அதாவது ஜி தமிழ் வந்து 21வது சேனலாக இருக்கும். ஜி அப்படின்னா 21வது சேனலாக இருக்குது. 10⁻21. செப்டோ. செப் அப்படின்னா 2, டோ அப்படின்னா 1. ஸோ 21. இது வந்து அந்த ஜிங்கிறது ப்ளஸில் இருக்கனால இது வந்து மைனஸில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். யோட்டா அப்படின்னா ஒய். இந்த யோன்னு ஒன்று படிச்சிருப்போம் இல்லையா, அந்த யோட்டா. ஸோ யோட்டா அப்படின்னா 10⁻24 தான் யோட்டா. 10⁻−24 யோக்டோ. ஸோ யோட்டா அப்படின்னா +24 அப்படின்னும் 10⁻−24 அப்படின்னா யோக்டோ அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். தேங்க்யூ.